ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு சிப்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பீலர் வச்சு தோல் ஃபுல்லாக வந்து நல்லா சீவிட்டு இதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி சீவுனதும் டேரெக்டாக எண்ணெயில் தான் போட போகிறோம். அதனால் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி சீவுங்க. இந்த பீட்ரூட் சீவுறதுலேயே பேக் சைடில் வந்து சீவுறது இருக்கும். அதில் சீவுனிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக சிப்ஸு சூப்பராக வராது. சிப்ஸு சீவுறதுக்குன்னே இந்த பஜ்ஜி சீவுறது அந்த இது இருக்குல்ல, அதுக்குன்னே தனியாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. நானும் நிறைய டைம் வந்து பீட்ரூட் துருவுறதுல பேக் சைடில் இருக்கிற துருவி ஈக்குவலாகவே வரல. ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு மாதிரி வதன்னு இருக்கும். அதனால் வந்து சிப்ஸு போடணும் அப்படின்னா ஈக்குவலாக வந்து லேஸாக இருக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தாலே போதும், ரொம்ப காஞ்சிருக்க வேண்டாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு அப்படியே வந்து கையில் எடுத்து அப்படியே உதிர்த்து விடுங்க. அப்போ தான் வந்து தனித்தனியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரமாக மொறுன்னு வராது. கையில் எடுத்து தனித்தனியாக உதிர்த்து விடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அதில் லைட்டாக பொங்கி வந்தது அடங்கினதுக்கப்புறம் அந்த கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கீழே இருக்கிறது மேலே வந்து எல்லாமே மொறுன்னு சூப்பராக வெந்து வரும். இல்லைன்னா வந்து அடியில் இருக்கிறது கருகிரும், மேலே இருக்கிறது வந்து அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கரண்டி வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவல் கலரில் நல்லா மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த அப்படியே ஒரு மாதிரி நம்ம கரண்டி வச்சு இப்படி வடித்தோம் அப்படின்னா சலசலன்னு சவுண்டு கேட்கும். அப்படி வந்தாலே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து அர்த்தம். இந்த மாதிரி வந்து கையில் அள்ளிட்டு கொஞ்சமாக ஒன்றா உழுகிற மாதிரி உதிர்த்து விடணும். இதே மாதிரி வந்து பீட்ரூட், கேரட், அப்புறம் முள்ளங்கி இதுலலாம் வந்து பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முள்ளங்கியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு தனித்தனியாக வந்து பிரித்து விட்டு அடியில் இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிற அடியிலையும் அப்படியே வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடும். சரி, நம்ம போட்டாச்சு, நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது சிப்ஸ் மாதிரியே வராது, கருகிரும். உருளைக்கிழங்குல இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை விட முள்ளங்கியில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பாருங்களேன், எண்ணெயும் வந்து கொதிக்காது. ஒரு மாதிரி நம்ம கரண்டி வச்சாலே சலசலன்னு இருக்கும். கலர் பாருங்கள், அப்படியே ஈவனாக இருக்குது. கருகவும் இல்லை, ரொம்ப ஒன்று வெள்ளையாகவும் ஒன்று கலரும் இல்லை. அந்தளவுக்கு வந்து ஈவனாக இருக்கணும். இது மாதிரி வந்து எல்லா இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படி கையை வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா அப்படி நொறுன்னு ஆயிடுது. சூப்பராக இருக்குது. கலர் வந்து எல்லாமே ஈவனாக இருக்குது பாருங்கள். ஒன்று வெள்ளைன்னு ஒன்று வந்து கலர் வந்து கருகியும் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இப்போ வந்து தனி மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா குலுக்கிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை பாதியாக பிரிச்சுட்டேன். ஃபுல்லாக இருந்தனால வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது நல்லா அப்படிங்கிறக்காக பாதி சிப்ஸை வந்து நான் ஒரு இதில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு உப்பும் மேலே தூவி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த பாத்திரத்தை வச்சு அப்படி குலுக்குனிங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா சிப்ஸ்லேயுமே தனி மிளகாத்தூளும் உப்பும் இருக்கும். அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் அதிலே போட்டுக்குங்க. அப்போ தான் அடியில் இருக்கிறது மேலே வர்றப்போ வந்து எல்லாத்துலேயும் ஈவனாக வந்து காரமும் உப்பும் பிடிக்கும். குலுக்கி இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க, உடையாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி வச்சுருங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லைட்டாக மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி கேரட், பீட்ரூட் எல்லாத்தையும் வந்து சிப்ஸை நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி சிப்ஸ் மாதிரி சீவி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு இது மாதிரி தனி மிளகாத்தூள், உப்பு வந்து சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது தேங்காய் எண்ணெயில் கூட போடலாம்.